விஸ்வநாதன், இந்த திட்டம் அப்படின்றது 12லிருந்து 12:30க்குள்ளாக இந்த பாலம் திறக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் வந்தது. அரை மணி நேரம் தாமதமாக இந்த நிகழ்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற விவரங்கள்? தற்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் சாலை பாலத்துக்கு வருகை தந்து கொடியசைத்து ரயில் சேவை தொடங்கி வைத்திருக்காரு. இதனையடுத்து கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள செல்வ தூக்கு பாலத்தை தூக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் அந்த தூக்கு பாலத்தை கடந்து தென்கடலிலிருந்து வடகடலிலிருந்து தென்கடல் நோக்கி செல்கின்றது. அதனை பார்வையிடுவதற்காக பாரத பிரதமர் சாலை பாலத்திலிருந்து நின்று கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு செல்ல உள்ளார். இதனையடுத்து அனைத்து பகுதிகளிலுமே போலீசார் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வரும் மட்டுமல்லாது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் தமிழக கடலோர பகுதியில் தீவிர ரோந்து பணி ஈடுபட்டு மட்டுமல்லாது INS பருந்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விமானங்கள் வட்டமிட்டு வருகின்றனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதியை பாத்தீங்கன்னா இது சிறப்பு பாதுகாப்புக்குழு அதிகாரி கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் அதிவேகமாக ராமர் தூக்கு பாலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் பாரத பிரதமர் சாலை பாலத்தின் நடுவில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். சிறிது நிமிடங்களை அந்த கப்பல் தூக்கு பாலத்தை கடந்து சென்ற பின்னர் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு செல்ல வருவார். சரியாக 12:30 மணி அளவு தான் சாலை பாலத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது தற்போது அரை மணி நேரம் தாமதமாக நடைபெற்று வருது. இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திற்கு சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் உரையாற்றியுள்ளார்.